வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து கணித பாடத்துக்கும் சரி, அறிவியல் பாடத்திற்கும் சரி, கிரேஸ் மார்க் அதாவது வந்து கருணை மதிப்பெண் வழங்க கோரி வந்து நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ யூடியூப்பில் அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து வி வாண்ட் கிரேஸ் மார்க் அப்படின்ற ஒரு கமாண்டை வந்து நீங்கள் டேகை வந்து போடுங்க. அது வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தெரிய வரும். அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சொல்லிடுறோம். அதை தொடர்ந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் பண்ண ஒரு பலனுன்னு கூட வந்து இது வந்து சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வேணுமா அப்படின்றது ஒரு சில டீட்டெயில் வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இது கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் ஸோ இந்த ஒரு செக்கப்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் இப்போ நம்ம மட்டும் யூடியூப் சேனலில் வீடியோ போல ஒரு சிலது போட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவும் நீங்கள் வைரல் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் எடுத்துகிட்டு போங்க, அதுக்கான கண்டிப்பாக அதுக்கான பலன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணி லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே லிங்க் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து இமெயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இந்த ஒரு இமெயில் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்ட அப்புறமா ஸோ இங்கே வந்து தமிழ்நாடு அவங்களுடைய இமேஜ் வந்து இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்குறேன், நீங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரா அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து டீச்சர்ஸும் இருக்கீங்க இதில். அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட் தான் ஸ்டூடெண்ட் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து இல்லைன்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசிரியராக பணியாற்றுகிறீர்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆசிரியராக இருந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க. நான் வந்து ஆம் வந்து கொடுக்குறேன். நீங்கள் எந்த பாடத்தில் கருணை மதிப்பெண் கேட்கிறீர்கள் அப்படின்ற ஒரு 3வது கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம 2 சப்ஜெக்ட்டுக்காக நம்ம வந்து போட்டுருந்தோம். ஸோ அந்த 2 சப்ஜெக்டில் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இது வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இவை அனைத்தும். ஸோ இப்போ உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் வந்து இது கேட்குற மாதிரி ஒரு சிலவங்க வந்து எனக்கு மேக்ஸுன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இன்னும் சயின்ஸு போத் ஆர் டூலையும் இருக்குது. ஸோ நான் வந்து இவை அனைத்தும் அப்படின்ற ஒரு இது வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுத்தேர்வில் எந்த பாடம் உங்களுக்கு மிக கடுமையாக இருந்தது? இது வந்து ஒரு மோஸ்டான ஒரு இம்பார்ட்டன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி சர்க்குலர் அமைச்ச எல்லா டீச்சர்ஸும் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சப்ஜெக்ட். அது வந்து சண்டம் போடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி, பசங்க வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முன் வச்சாங்க. நம்ம அதையே வந்து வீடியோவாக வந்து எடுத்து வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு செக் பண்ணுறாங்க. ஸோ எந்த பாடம் வந்து உங்களுக்கு கடுமையாக இருந்துச்சு அப்படின்றது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் மேக்ஸ் வந்து நான் கொடுப்பவங்களா ஒரு சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பு. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துங்க சம்திங். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்போம் 9850 ஸோ சம்திங். ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஒரு 10 நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நான் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் ஏன் கேட்டிருக்காங்கன்றது எனக்கும் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த யூடியூப் சேனல் வாயிலாக கருணை மதிப்பெண் பற்றிய விவரம் பார்த்தீர்கள் என்பதை ஸ்கிரீன்ஷாட் பதிவிட வேண்டும். இவை ஆய்விற்கு மட்டுமே அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து வீடியோ வைரல் பண்ணுங்கள், அதாவது வந்து அது வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஒரு வீடியோ போகும். ஸோ அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்ம நியூஸை வந்து சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா. ஸோ அதுக்கான அதாவது அந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் அந்த வீடியோ, இந்த இப்போ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம்ல ஸோ மேக்ஸுக்கான. ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் ஓட விட்டுட்டு ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வந்து நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணி ஓகேங்களா. ஸோ அப்லோடு பை ஃபைல் இமேஜ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க 1 MBக்கு. நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ மெயினாக வந்து நீங்கள் எந்த சேனல் பார்க்குறீங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தான் ஸோ அவங்க வந்து இவங்க வந்து
அதாவது வந்து ஒரிஜினல் யூசர் அப்படின்ற ஒரு இதை வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து அதில் வந்து அதாவது ஜிமெயில் மூலியமாக தான் நீங்கள் வந்து அதாவது யூடியூப்ல வந்து ஜிமெயில் லாகின் பண்ணி தான் உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து உங்களை வந்து நீங்கள் உண்மையான யூஸரா இல்லை ஃபேக் யூஸரா அப்படின்றது மாதிரி இவங்க வந்து செக் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் மஸ்ட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோக்கு. மேபி லைக் முடிஞ்சால் போட்டு விடுங்க. இப்போ என் சேனல் இல்லை, வேற எந்த சேனலாக கூட இருக்கட்டும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அதில் வந்து ஆட் பண்ணி சப்மிட்ன்ற இந்த பட்டன் அமைச்சிட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். இதில் என்னன்னா நீங்கள் பண்ணுறது கேர்ஃபுல்லாக ஒன் டைம் தான் அப்லோட் பண்ண முடியும். திருப்பி இதில் எடிட்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் வருது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஸோ மஸ்ட் யூ ஹேவ் ஷேர் டு யுவர் எவ்ரி ஒன். இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழி வந்து வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து பண்ணுங்கள். எல்லாரும் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து இதுக்கு வந்து போடுங்க. வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.